என் இனிய உணர்வே! கதையின் தொடர்ச்சி. ஊரிலே அவர்கள்தான் பெரும் பணக்காரர். ஜமீன் பரம்பரையிலே வந்தவர். அவளது கணவர் கோயில் ஸ்தானிகராகவும் பஞ்சாயத்து தலைவராகவும் பல தகுதிகளை வகித்த செல்வாக்கு மிக்கவர். புத்திசாலியான மகன் என்று மரகதத்திற்கு ரொம்பவே கர்வம் இருந்தது. யாரையும் அவள் மதித்ததே கிடையாது. 4 பேர் இருக்கும் இடத்தில் தான் வந்திருப்பதை காட்டிக்கொள்ள உரத்த குரலில் பேசும் வழக்கமுடையவள். வேலையாட்களை விரட்டி அடித்து சக்கை பிழிந்து வேலை வாங்குவதில் நிகரற்றவள். தங்கள் அந்தஸ்துக்கு சமதையாக இல்லாதவர்களை கண்டால் துரும்பாக மதித்தாள். மற்றவர்கள் வீட்டு வைபவங்களில் கலந்து கொள்ள நேர்ந்தால் தன் வேலையாட்கள் கூட வர வில்வண்டியில் பூட்டிய காங்கேயத்து காளை கழுத்தில் சலங்கை ஒலிக்க தெருப்புழுதி தூள் பறக்க ஒரு புயல் போல வந்து இறங்குவாள். பெரிய தனக்கான மனைவி வந்திருக்காங்க, நகருங்க என்று வீட்டவர்கள் மற்றவர்களை இங்கும் அங்கும் ஒதுக்கிவிட்டு முன் இருக்கையில் அவளை சகல மரியாதையுடன் கொண்டு அமர்த்த வேண்டும். அத்தனை ஒரு ஆணவம். கணவன் இறந்த பின் மகன் இருக்கிறான் என்ற தெம்பிலே அதே திமிருடன் தான் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் இத்தனை அட்டகாச பின்னணியில் அவள் ஒரு பெரிய கோழை. சின்ன சங்கதிகளுக்கும் நடுநடுங்கி போய்விடும் பயங்கொல்லி. இதை தெரிந்து கொண்டிருந்த சட்டநாதன் வானம் கருத்து கொண்டு மழைக்கு அடிகோலிட்டு கொண்டிருப்பதை பார்த்துவிட்டால் வில்வண்டியில் துரிதமாக வீட்டுக்கு வந்து விடுவார். பெருத்த மழையுடன் பலத்த இடியும் மின்னலுமாக மழை துவங்கிவிட்டால் மரகதம் மிகவும் பதறிப்போய் விடுவாள். அர்ஜுனா அர்ஜுனா என்று அவனை துணைக்கு கூவிக்கொண்டு கட்டிலின் மீது கம்பளத்தடியில் காதை பொத்திக்கொண்டு மழை அடங்கும் வரை கட்டையாக கிடப்பாள். அம்மாவின் பயந்தாங்கொல்லித்தனத்தை மகனும் நன்கு அறிவான். இருட்டிய பின் தானே அந்த பெரிய வீட்டில் கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே இருக்க அம்மாவுக்கு நடுக்கம் என்று வீட்டோடு தங்கியிருக்க தங்கவேலுவையும் அவரது உதவியாளையும் உத்தரவிட்டிருந்தான். மகன் வரும் வரை பொன்னி மரகதத்திற்கு காவல் இருப்பது வழக்கம். இடியை கண்ட மரகதம் இருளையும் தனிமையும் கண்டு ரொம்பவே பயந்தாள். அவளால் கொஞ்ச நேரம் கூட தனியாக இருக்க முடிந்ததில்லை. அந்த 2 அரக்கிகளுக்கும் இந்த உண்மை தெரிந்துவிட்டதோ? வேணுமென்று அவளை தனியே படுக்கவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்களோ? மின்விளக்கை பொருத்தும் பித்தான்கள் சுவற்றில் அவளது கைக்கு எட்டாத உயரத்தில் இருந்தன. எழுந்து தானே இருட்டில் துழாவி விளக்கை போட்டுக்கொள்ளவும் இயலாது. உடல் பலவீனம். பலவும் எண்ணி அஞ்சியபடி படுத்து கிடந்த அவளது கண்களை முடிவில் தூக்கம் அழுத்தியது. கொஞ்ச நேரம்தான் உறங்கியிருப்பாள். விருக்கென்று விழித்து கொண்டு விட்டாள். அது என்ன சத்தம்? ஜன்னல் அருகே ஓங்கி வளர்ந்து நின்ற வேப்ப மரத்து கிளையிலிருந்து கிரீச்சென்று அலறி சிறகை அடித்து கொண்டு வேறு கிளைகளுக்கு தாவிய பறவை ஒன்று எழுப்பிய ஒலியா? பின்பக்கத்தோ தோட்டத்தில் இருக்கும் மாட்டுக்கொட்டில் கூரை மீது 2 பூனைகள் வழக்கம் போல சண்டையிட்டு கொண்டதால் ஏற்பட்ட சத்தமா? நடுங்கி போனாள். சற்றென்று விளக்கை போட்டு பார்த்தால் ஒழிய அமைதி ஏற்படாது போல உடல் விடவிடத்தது. ஆனால் அவளால் தான் எழுந்திருக்க முடியாதே. ஆமாம், சந்தேகமே இல்லாது அந்த பூனைகள்தான் சண்டையிட்டு பயங்கரமாக கத்துகின்றன. ஆமாம், அதையும் மீறி கேட்கும் அந்த சத்தம் என்னவாக இருக்கும்? மூச்சை அடக்கி கொண்டு ஊன்று கேட்டாள். பக்கத்து அறையிலிருந்து சத்தம் வந்து கொண்டிருந்தது. அப்படியானால் பக்கத்து அறையில் யார் மெல்ல நடமாடுகிறது? அவளுக்கு தெரிந்தவரை அந்த கிராமத்தில் திருட்டு கொள்ளை என்ற சங்கதிகள் நடந்ததில்லை. சண்டை சச்சரவுகள் அடிக்கடி பஞ்சாயத்தார் முன்னிலையில் விசாரிப்புக்கு வருவது வழக்கம். மடையை திறந்து தன் வயலுக்கு அதிகம் நீர் பாய்ச்சி கொண்டு விட்டான். முறை பெண்ணை வேறு இடத்தில் கட்டி கொடுக்க முயலுகிறான் என்பது போன்ற விவகாரங்கள் தான் அதிகம். என் பசுமாடுகளிட 2 காணவில்லை. ஆடுகள் 10 காணாமற் போயின. கோவில் பூசை என் முறை, அதில் பங்காளி குறுக்கிட்டு விட்டான் என்பன போன்றவைதான் விசாரணைக்கு வரும். கடைத்தெருவை ஒட்டியிருந்த அந்த 4 தரமான தெருக்களில் ஓரளவு வசதியானவர்கள்தான் வசித்து கொண்டிருந்தனர். சில வீடுகளில் நாள் முழுவதும் ஆட்கள் நடமாடிக்கொண்டிருந்தனர். இந்த வீட்டில் கள்ளன் புகுந்தான், அந்த வீட்டில் சாமான்கள் கொள்ளை போயிற்று என்று பெரிய திருட்டுக்கள் ஏதும் அவள் வாழ்வில் இதுவரை நடந்ததில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. காவேரியின் அக்கறையில் நாடோடி கூட்டம் ஒன்று முகாமிட்டிருப்பதாக தெரிந்ததும் பஞ்சாயத்தார் ஊர் மக்களை எச்சரிக்கை செய்து விடுவார்கள். போலீசிடம் முன்னதாக புகார் எழுப்பி விடுவார்கள். அந்த காலத்தில் கட்டப்பட்ட வீடு. சுண்ணாம்பை அரைத்து கலவை செய்து கனமாக எழுப்பிய சுவர். கன்னம் வைக்க தொடங்கினால் சுவரை துளைத்து கொண்டு திருடன் உள்ளே வருவதற்குள் விடிந்துவிடும்.
பிறகு ஊரார் கையில் அகப்பட்டு கொள்ளும். அவன் உடல் பஞ்சாகி விடுமே. ஆனால் காலம் இப்பொழுது வெகுவாக கெட்டு கிடக்கிறது. டிராமா சினிமாக்களில் வரும் வில்லன்கள் பெரிய பங்களாவுக்குள் எப்படி நுழைகிறது என்பதை வேடிக்கையாக காட்டி கொடுத்து விடுகிறார்கள். விலைவாசிகள் உயர்ந்து போய் விட்டிருப்பதில் பற்றாக்குறையில் பலர் அவதிப்படுகின்றனர். வேலையில்லாது திண்டாடும் இளைஞர்கள் இப்படி புதுவிதமான திருட்டுகளில் ஈடுபடுவது இயல்புதானே. பகவதியிடம் படித்துச் சொன்னேன். அவள் கேட்டாளா? புழக்கடை கதவை தாளிட்டு குறுக்கே இரும்பு சட்டத்தை போட்டு விட வேண்டும். அப்படி செய்தாளா? சோம்பேறித்தனத்தில் அதை செய்யாது படுத்து விட்டிருக்கிறாள். வீட்டில் துணை இல்லை என்று உளவறிந்து யாரோ திருடன் உள்ளே புகுந்து விட்டிருக்கிறான். என்ன? அடுத்த அறையில் யாரோ இரும்பு பீரோவை திறப்பது போன்ற சத்தம். பகவதி, பகவதி! கூவி அழைக்க நினைத்தாள். அச்சத்தில் வார்த்தைகள் தொண்டையை அடைத்து கொண்டன. மேனி முழுவதும் வியர்வை கொப்பளித்து கொண்டது. சத்தம் இப்போது மிக அருகில் துல்லியமாக கேட்டது. அவள் நெஞ்சின் படபடப்பு அதிகமாகியது. மூச்சு விட முடியாது போன்ற இறுக்கத்தில் திணறினாள். அவளது அறையில் இருந்ததொரு அலமாரியின் கதவுகள் அப்படித்தான் கிரீச்சிடும். கதவுகளுக்கு எண்ணெய் போட வேண்டும் என்று சாம்பவியிடமோ மகனிடமோ சொல்ல மறந்து போனாள். அவள் உடம்புக்கு முடியாமல் படுத்தபோது வீட்டில் இருந்த வெள்ளி சாமான்களை எடுத்து பார்த்திபன் தம் இரும்பு பீரோவில் பத்திரப்படுத்தி பூட்டிவிட்டிருந்தான். ஆனாலும் அவள் சாப்பிடும் வெள்ளித்தட்டு, கிண்ணங்கள், கரண்டிகள், தண்ணீர் வைக்கும் கூஜா, டம்ளர்கள் அனைத்தும் அந்த அலமாரியில்தான் இருந்தன. அவைகளை எடுத்து பத்திரமாக மகன் பூட்டி வைப்பதை அவள் தடுத்தாள். நான் இருக்கும் மட்டும் என் சாமான்கள் என் அறையிலே இருக்கட்டும். உசுரோடு இருக்கிற வரையில்தானே வெள்ளி கிணத்துல பால் சோறு திங்க போகிறேன். நான் போயிட்டா? கோபமும் அழுகையுமாக அவள் பேசியதை கேட்டு அவன் மௌனமாகினான். பூஜை அறையில் வெள்ளித்தட்டு காணாமற் போனதும் அங்கிருந்த குங்குமச்சிமிழ், சந்தன பேலா, பன்னீர் சொம்பு போன்ற வெள்ளி சாமான்களை தன் அலமாரியில் வைத்துவிட மருமகளிடம் உத்தரவிட்டிருந்தாள். வீட்டிலே கொஞ்சம் வெள்ளி சாமான்கள் இருப்பது தங்கவேலுக்கு தெரியும். யாருக்காவது அவன் உளவு சொல்லி திருடும்படி ஏவி விட்டிருப்பானோ? மருமகள் கூடவே அறையில் துணைக்கு படுத்து கொண்டிருந்தால் இரவில் எந்த நேரத்திலும் கூப்பிட இயலும். சாம்பவி, என்ன தூக்கம்? எரும மாட்டு ஜென்மம். பின்பக்கம் சத்தம் கேட்குறதே, என்னென்னு போய் பார்த்துட்டு வா. மரத்துக்கிளை காற்றில் அசைந்தாலும் மருமகளை விரட்டி கொண்டிருந்தாள். சாம்பவியும் சற்றென்று எழுந்து போய் பார்த்து விட்டு வருவாள். ஒன்றுமில்லாத பூனை ஒன்று ஓடி மேஜையில் இருந்த டம்ளரை தள்ளிடுச்சு, அவ்வளவுதான். சன்னல் கதவுகளை எல்லாம் பத்திரமாக அடைத்துவிட்டுத்தான் சாம்பவி படுப்பது வழக்கம். அப்படியும் முற்றத்து கம்பி இடுக்கு வழியே ஒரு பொல்லாத பூனை உள்ளே நுழைந்து சில நாட்களாக வீட்டுக்குள் இங்கும் அங்கும் ஓடி இரவில் தூங்கும் சமயத்தில் சத்தம் எழுப்பி அவளை பயப்பட செய்து கொண்டிருந்தது. பார்த்திபனிடம் சொல்லி முற்றத்து தடுப்புக்கு குறுக்கு கம்பிகள் போட்டு அதை தவிர்க்க வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தாள். பகவதி வந்த பின்னர் அதை பற்றி ஞாபகமே இருக்கவில்லை. தொப்பென்று ஒரு தட்டு விழுந்தது. அதில் ஏற்பட்ட சத்தம் அவளை திடுக்கிடச் செய்துவிட்டது. உடம்பு நடுங்கி மார்பு வேகமாக துடித்து கொண்டது. அந்த பொல்லாத பூனை செய்யும் சத்தமல்லவே இது. அலமாரியில் இருந்து ஏதோ கீழே தவறி விழுந்ததால் ஏற்படும் சத்தம் போல தெரிகிறதே. அடுத்த அறையில் விளக்கு எரிவது போல தோணுதே. அந்த அறையில் வெண்டிலேட்டர் வழியே தெரிந்த வெளிச்சம் நடையில் படிந்து கதவின் இடுக்கு வழியே அவளுக்கும் தெரிந்தது. விளக்கை நன்றாக எரிய விட்டு கொண்டு அவளது அலமாரியை திறந்து சாமான்களை உருட்டும் திருடன். அவள் நினைத்து முடிப்பதற்குள் கழுக்கென்ற சிரிப்பு சப்தம் அவளை திகைக்க வைத்தது. எதற்கெடுத்தாலும் அப்படி சிரிப்பவள் மாயா. ஆமாம், இருவர் தனிந்த குரலில் பேசுவது துல்லியமாக கேட்கிறதே. சற்றென்று வலுவாக இருந்த தன் கையை மெல்ல தூக்கி தலையணையின் கீழ் துழாவினாள். அவளது கொத்து சாவியை காணவில்லை. அவள் விழித்து கொண்டிருந்த போதே எப்படியோ மாயமாக பகவதி எடுத்து கொண்டு விட்டிருக்கிறாள். அப்படியென்றால் திருடர்கள் யாரும் வெளியிலிருந்து வீட்டுக்குள் புகுந்து விடவில்லை. வீட்டில் இருந்த விருந்தாளிகளே இப்பொழுது பக்கா திருடர்களாகி விட்டார்கள். அவள் இப்போது என்ன செய்ய? கத்தி கூச்சலிட்டால் உதவிக்கு ஓடி வர தங்கவேலு கூட இல்லையே. வாட்டசாட்டமான அவன் தன் பார்வையாலேயே அவர்களை பொடியாக்கி விடுவானே. நம்பிக்கை மிக்க அவனை சந்தேகப்பட்டு வேலையை விட்டு நீக்கியது எத்தனை பெரிய தவறு. படுக்கையில் லேசாக புரண்டு தொண்டையை செருமினாலும் விழித்து கொண்டு எழுந்து அருகில் வந்து
அத்தை கூப்பிட்டீங்களா என்று பரிவுடன் கேட்ட மருமகள் சாம்பவியை வெளியே அனுப்பியது எத்தனை பெரிய பிசகு! பகவதியின் பேச்சுக்கு தலையாட்டி வீட்டில் இருந்த அத்தனை வேலையாட்களையும் அனுப்பிவிட்டு, ஐயோ மாபெரும் பிசகை செய்து விட்டிருக்கிறாளே! எழுந்து நடக்க முடியாத நோயாளி. அவளால் எதுவும் செய்ய முடியாது. உரத்து கத்தக்கூட வலுவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு பகவதியும் அவள் மகளும் எத்தனை ஒரு பெரிய சதியை தீட்டிவிட்டிருக்கிறார்கள். வீட்டில் உள்ள வெள்ளி பாத்திரங்களை சேகரித்து மூட்டை கட்டிக்கொள்கிறார்கள் போலும். இரும்பு பீரோவில் அடித்தட்டில் துவாலைகளின் மடிப்புக்கிடையே 15 பவுன்களை அவள் சேகரித்து மகனுக்கு கூட தெரியாமல் வைத்திருந்தாள். இந்த வயதில் விதவையாகிய பின்னரும் அவளுக்கு அந்த தங்கத்திலே ஒரு கனமான பொன் சரடு செய்து அணிந்து கொள்ள ஆசையாக இருந்தது. பகவதியின் கைகளில் அவை அகப்பட்டால் கட்டாயம் சுருட்டி கொண்டு விடப் போகிறாள். படித்தவள் பண்புடன் நடந்து கொள்வாள் என்று எண்ணி வீட்டில் சேர்த்தது மிகப்பெரிய தவறு. பிறர் பொருளுக்கு பேயாக அலையும் கிராதகி பகவதி. யாரும் இல்லாத போது திருட ஆரம்பித்திருக்கிறாள். திருடி கொண்டு போகட்டும், எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு ஒழியட்டும். போகிற போக்கில் தங்களது திருட்டு வெளிப்படக்கூடாது என்று அவளது கழுத்தை கயிற்றால் இறுக்கி கொன்றுவிட்டு போனால். சில்லென்று குளிர்காற்று சன்னல் வழியே வீசியபோது பயத்திலே மரகதத்தின் உடல் கிடுகிடுவென்று நடுங்கத் தொடங்கியது. நா வறண்டு கட்டை போலாகியது. தண்ணீர் குடிக்க வேண்டும் போல தாகமாக இருந்தது. இப்பொழுது அவள் பகவதியை கூப்பிட முடியுமா? வந்து கோபத்துடன் கழுத்தை ஒரே அமுக்காக அமுக்கி மரகதம் பச்சை பிள்ளை போல விசும்பி அழுதாள். பிறரை அழ வைத்து இதுவரை வேடிக்கை பார்த்த மரகதம் இப்பொழுது அழுதாள். யாரும் தேற்ற அருகில் இல்லாது அழுது கொண்டே படுத்திருந்தாள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.